வெல்கம் டு HTML சீரீஸ். இன்னைக்கு நம்ம HTML சீரீஸ்ல ஆங்கர் டேக் பற்றி பார்க்க போகிறோம். ஆங்கர் டேக்கோடைய ஒர்க் என்ன அப்படின்னா, வேற ஒரு வெப் பேஜோடைய URL நம்மளுடைய வெப் பேஜில் ஏதோ ஒரு டெக்ஸ்ட்குள்ளே எம்பெட் பண்ணுறதுக்கு இந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறோம். இட் மே பி அ ஃபைல், லொக்கேஷன் ஆர் எனி URL. href attribute. href stands for hypertext reference. ஒரு டெக்ஸ்ட்டை ஹைப்பர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு இந்த href attribute யூஸ் பண்ணுறோம். இந்த href attribute வேல்யூ என்ன ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா, URL ஆஃப் தி பேஜ் த லிங்க் கோஸ் டு. இப்போ TopSkilled வெப்சைட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கா, இந்த கண்டென்ட்டை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த TopSkilled வெப்சைட்டுக்கு போகணும். அப்போது அந்த TopSkilled வெப்சைட்டை தான் நான் href attribute-உடைய வேல்யூவாக பாஸ் பண்ணுவேன். பேஸ்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன், லைவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ப்ரௌசரில் TopSkilled வெப்சைட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் ஹைப்பர் லிங்க் ஆகி வரும். இதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு TopSkilled வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சா? செல்ஃப் லிங்க்கு என்ன பண்ணும்? இப்போ நம்ம வேற ஒரு பேஜை ஓப்பன் பண்ணுறதுக்காக href attribute வேல்யூவில் அந்த பேஜோடைய URL கொடுத்தோம். இப்போ இந்த செல்ஃப் டேக் வந்துட்டு நம்ம பேஜ்லேயே வேறு ஏதோ ஒரு கண்டென்ட் இல்லை நம்ம பேஜை திருப்பி ரீலோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஹேஷ்டேக் சிம்பிள் யூஸ் பண்ணோம். நான் ஆல்ரெடி கோட் எழுதிட்டேன். இப்போது அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். கோலைக் கொடுத்தனா கிளிக் ஹியர் டு ரீலோட் திஸ் பேஜ் அப்படின்னு எனக்கு லிங்க் ப்ரொவைட் ஆகிருக்கு அந்த டெக்ஸ்ட் மேலே. இதை நான் கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் எனக்கு ஜஸ்ட் ரீலோட் மட்டும் ஆகும். நெக்ஸ்ட் டார்கெட் அட்ரிபியூட். இந்த டார்கெட் அட்ரிபியூட் என்ன ஸ்பெசிஃபை பண்ணதுன்னா, நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்ற பேஜை எந்த பேஜில் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும். அதாவது இங்கே இப்போ நம்ம TopSkilled Academy அப்படின்ற வெப்சைட்டை நம்ம லிங்க் பண்ணிட்டோம். இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது சேம் பேஜ்லேயே தான் எனக்கு லோட் ஆச்சு. இல்லை எனக்கு சேம் பேஜில் லோட் ஆக வேணாம், ஒரு நியூ பேஜில் எனக்கு லோட் ஆகணும் அப்படின்னா நான் டார்கெட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி blank அப்படின்னு நான் வேல்யூ கொடுக்கலாம். இல்லை எனக்கு அதே பேஜ்லேயே ஓப்பன் ஆகணும் அப்படின்னா நான் டார்கெட் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி டார்கெட் அட்ரிபியூட்டோடைய வேல்யூ self_self அப்படின்னு நான் கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி கோடு எழுதிட்டேன். கோடை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் பேராடாக்குள்ள ஒரு கண்டென்ட் எழுதியிருக்கேன். எனக்கு அந்த கண்டென்ட்டில் திஸ் லிங்க் அப்படின்ற பர்டிகுலர் வேர்டை மட்டும் நான் ஹைப்பர் லிங்க் பண்ணணும் அப்படின்னா அந்த வேர்டுக்கு மட்டும் நான் ஹைப்பர் லிங்காக ப்ரொவைட் பண்ணலாம். எப்படின்னா ஆங்கர் டேகை அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு ரேப் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா hrefல TopSkilled வெப்சைட்டை கொடுத்துட்டேன். டார்கெட்டில் _blank கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்க லிங்க் blank பேஜில் எனக்கு ஓப்பன் ஆகணும். செகண்ட் இருக்க லிங்க் எனக்கு சேம் பேஜ்லேயே ஓப்பன் ஆகணும். கோ லைவ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு 2 பேராடாக் டெக்ஸ்ட் இருக்குது. இதில் திஸ் லிங்க்ன்றது ஹைப்பர் லிங்க் ஆகிருக்கு. இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு நியூ டேப்பில் TopSkilled வெப்சைட் ஓப்பன் ஆகணும். நியூ பேஜில் எனக்கு TopSkilled வெப்சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுவே நான் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணும்போது எனக்கு சேம் பேஜ்லேயே ஓப்பன் ஆகணும். பிகாஸ் நான் செல்ஃப் வேல்யூ கொடுத்துருக்க டார்கெட்டோடைய வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஒன் அன்விசிட்டட் லிங்க். இப்போது ஒரு லிங்க்கை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணவே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அந்த லிங்க் லைட் ப்ளூ கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் விசிட்டட் லிங்க். இப்போ ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிட்டோம், அந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகி போயிட்டோம் அப்படின்னப்ப திருப்பி அந்த லிங்க்கை நம்ம பார்க்கும்போது அந்த ப்ரௌசர் அந்த லிங்க்கோடைய கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கும். ஜென்ரலாக அது ஒரு பர்பிள் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் ஹோவர்ட் லிங்க். ஹோவர்ட் லிங்க்னால் இப்போ அந்த லிங்க் மேலே நம்ம கர்சர் எடுத்துகிட்டு போய் ஹோவர் பண்ணும்போது கிளிக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இப்படி ஹோவர் பண்ணும்போது நமக்கு அந்த லிங்க்கோடைய கலர் சேஞ்ச் ஆகும், ஆர்எல்ஸ் லிங்க்கோடைய பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி நம்ம ப்ரௌசரில் எஃபெக்ட் எதாவது அப்ளை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவ் லிங்க். ரீலோட் ஆகுது, ஆக்டிவாக இருக்குது அப்படின்றப்ப நம்மளுக்கு அந்த URL ரெட் கலரில்
அண்டர்லைன் அண்ட் டெக்ஸ்ட்டும் இருக்கும். ஸோ இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸ். இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கோடை பேஸ்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணிவிட்டு கோ லைவ் கொடுக்குறேன். அந்த டெக்ஸ்ட் வரும். நான் ஆல்ரெடி அந்த லிங்கை கிளிக் பண்ணதுனால எனக்கு லைட் ப்ளூ கலர் வரல. பட் ப்ரீவியஸாக நம்ம செல்ஃப் டேக் பற்றி பேசும்போது அதில் நம்மளுக்கு அந்த லிங்க் லைட் ப்ளூ கலரில் வந்துருக்கு கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது வந்துட்டு பர்பிள் கலரில் இருக்குது, அதாவது விசிட்டட் லிங்க்கு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது ரெட் கலரில் வந்துச்சு இல்லையா டெக்ஸ்ட் அண்ட் அண்டர்லைன், அது வந்துட்டு ஆக்டிவ் லிங்க்கை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ இதுக்கு மேலே நான் மவுஸை ஹோவர் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்துச்சுன்னா அது ஹோவர்ட் லிங்க்கான எக்ஸாம்பிள். Thanks for watching. If you have any doubts, please contact or comment us. We'll clarify your doubts. Stay tuned for the next videos.